ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான். பொதுவாக உங்கள்கிட்ட ஐஜிஎஸ்டி நிறையா இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிக்கு கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். என்னோட 3Bயில் இருக்கிற 3.1 டேபிள் இது. ஸோ இதில் எப்போவுமே நம்மளோட டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ, அதுக்கான டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம என்ட்ரு பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு வந்து 4000 சம்திங் சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லேயும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐடிசி டேபிளுக்கு போகலாம். ஸோ இதில் வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணதில் இன்டகிரேட்டட் டேக்ஸ் வந்து 81,000. ஐடிசி என்னால் கிளைம் பண்ணக்கூடியது வந்து ஐஜிஎஸ்டியாக தான் இருக்குது. சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் இந்த மந்த்துக்கு எனக்கு இல்லை. ஆனால் இந்த ஐஜிஎஸ்டியை என்னால் சிஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம கிரெடிட் லெஜருக்கு போகலாம். ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் லெஜர் பேலன்ஸ் அது காட்டும். ஸோ என்கிட்ட இப்போ வந்து இன்டகிரேட்டட் டேக்ஸ் வந்து 2,19,000 இருக்குது. சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியும் 19,000 சம்திங் இருக்குது. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் டேக்ஸில் தான் இப்போது 4,000 என்னோட டேக்ஸ் லைபிலிட்டியை நான் பே பண்ண போகிறேன். எதை யூஸ் பண்ணினா ஐஜிஎஸ்டி யூஸ் பண்ணி தான் நான் வந்து பே பண்ண போகிறேன். ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியில் இல்லை, அதில் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐஜிஎஸ்டியை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட டோட்டல் ஐஜிஎஸ்டி 2,19,000. நான் அதை யூஸ் பண்ணி தான் என்னோட சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் பே பண்ண போகிறேன். ஸோ 4,000 அதிலேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் வந்து எனக்கு 2,09,400 சம்திங் தான் எனக்கு இருக்கும். ஸோ அதை தான் இதில் நீங்கள் மேலே கர்சரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு அது காட்டும். ஸோ நான் என்னோட சிஜிஎஸ்டிலேருந்து எஸ்ஜிஎஸ்டிலேருந்து எதுவும் எடுக்கலை, அதனால் அந்த பேலன்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ 19,000 ரெண்டுலேயுமே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ரிமைனிங் அப்படியே இருக்கும். நீங்கள் இதை மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு ஐஜிஎஸ்டி அப்புறமா தேவைப்படும், நான் சிஜிஎஸ்டிக்கே யூஸ் பண்ணுறேன், எஸ்ஜிஎஸ்டிக்கே யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மாற்றி எழுதிட்டோம். இப்போ நீங்கள் அவைலபிள் பேலன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 19,000 இருந்துச்சு, அதில் 4,800 சம்திங் கழிஞ்சு மிச்சம் அவைலபிள் பேலன்ஸ் வந்து 14,000 அதில் ஷோ பண்ணி காட்டும். இதே தான் நீங்கள் எஸ்ஜிஎஸ்டியில் வச்சாலும் உங்களுக்கு காட்டும். இப்போ இதே இது நீங்கள் வந்துட்டு ஐஜிஎஸ்டியில் கர்சர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் ஐஜிஎஸ்டியும் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம அதுலேருந்து எதையுமே யூஸ் பண்ணலை, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ கான்செப்ட் என்னதுன்னா உங்களோட ஐஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணலாம், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி மூணுக்குமே யூஸ் பண்ண முடியும். சிஜிஎஸ்டிக்கும் ஐஜிஎஸ்டிக்கும் யூஸ் பண்ண முடியும். எஸ்ஜிஎஸ்டிக்கும் ஐஜிஎஸ்டிக்கும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் எஸ்ஜிஎஸ்டிக்கு உள்ளது சிஜிஎஸ்டிக்கும் சிஜிஎஸ்டியில் உள்ளது எஸ்ஜிஎஸ்டிக்கும் உங்களால் மாற்றி யூஸ் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.